தமிழ்நாட்டின் பாரம்பரிய இனிப்பு வகைகளில் ரவா கேசரியும் ஒன்று. ரவா கேசரி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், ஜீனி 1 கப், கேசரி பவுடர் 1/2 ஸ்பூன், நெய் 3 ஸ்பூன், முந்திரி பருப்பு 10 கிராம், ரீஃபைண்ட் ஆயில் 3 ஸ்பூன், பொடித்த ஏலக்காய் கொஞ்சம். ரவா கேசரி செய்முறை: முதலில் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டு அடுப்பில் வைத்து ரவையை இதில் இட்டு ரவை பொன்னிறமாக வரும் வரை வறுக்கவும். இப்படி வறுத்த ரவையை வேறொரு தட்டில் மாற்றி வைக்கவும். பின்பு அதே பாத்திரத்தில் 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணீர் என்ற விகிதத்தில் 2 கப் தண்ணீர் விட்டு 1/2 ஸ்பூன் கேசரி பவுடர் இத்துடன் சேர்த்து கொதிக்க விடவும். தண்ணீர் அடுப்பில் நன்றாக கொதித்தவுடன் வறுத்து வைத்திருக்கும் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணீரில் சேர்த்து கிளறவும். ரவை தண்ணீரில் வெந்தவுடன் கெட்டியாக வரும்பொழுது ரெடியாக உள்ள 1 கப் ஜீனியினை மெதுவாக சிறிது சிறிதாக பரவலாக இந்த ரவையில் தூவி தூவி கிளறவும். ஜீனி இடும் இந்த நேரத்தில் ரவை கட்டிப்பட்டு விடாமல் மெதுவாக ஜீனியை பரவலாக விட்டு கிளறவும். பின்பு 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய் இவற்றை இதில் சேர்த்து கிளறவும். இப்பொழுது நெய்யில் வறுத்து வைத்துள்ள முந்திரி பருப்பை இத்துடன் சேர்க்கவும். பின்பு கடைசியாக பொடித்து வைத்துள்ள ஏலக்காயையும் சேர்த்து இறக்கி வைக்கவும். சுவையான ரவா கேசரி நொடியில் தயார்.